ஏன்னா ஒட்டாக்கர்ஸ் எப்படியோ நேத்து வந்து ஒன் பஞ்ச் மேனோட ஃபர்ஸ்ட் எபிசோட ரிலீஸ் பண்ணி வச்சிருந்தானுங்க. சும்மா அந்த எபிசோட பார்க்கும்போது என்னடா இந்த அளவுக்கு எடுத்துட்டு போனீங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது எப்படி இருந்துச்சு சீசன் 3யோட ஃபர்ஸ்ட் எபிசோட எக்ஸ்பிளேஷன் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இது மாதிரி மொக்க வீடியோக்கெல்லாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எந்த இடத்துலயும் டைம் கடத்தாம என்ன எக்ஸ்பிளேஷனுக்கு போயிடலாம். ஓகேவா? ஸோ சொல்றது நான் சொல்றேன் நினைக்கிறேன். அப்ப நான் ஒட்டாக்கர்ஸ் கதைக்கு போலாமா? வாங்க போமா. எபிசோட ஆரம்பத்தில் அசோசியேஷனோட பெரிய தலைங்கள்லாம் சேர்ந்து கௌரவ் பத்தி தான் ஒரே பேச்சு. கௌரவ் அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணும்போது சில்வர் ஃபேங்க போய் சண்டை போட்டாரு. ஆனா சில்வர் ஃபேங் என்னதான் வந்து அவனோட சண்டை போட்டு இருந்தாலுமே சில்வர் ஃபேங்க வந்து அவனை வந்து சாகரிக்க வந்து மறுத்துட்டாரு. சோ அதை மறுத்துட்டாரு அப்படின்றதை விட அவர் வந்து அதை கேப்சர் பண்ணாம விட்டாரு, அவனை வந்து விட்டு விட்டாரு. சோ அதனால பாதி உயிரா இருந்த பாதி இன்ஜுரா இருந்த கௌரவ் வந்து மான்ஸ்டர் அசோசியேஷன்ல சேர்ந்துட்டான் போல. அவன் அதுல சேர்ந்துட்டு நம்மளுக்கு இவ்வளவு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல பக்கத்துல இருக்கிறோம். நீங்க முதல்ல வந்து அவனை வந்து ஹியூமனா பார்க்காதீங்க, அவன் ஒரு மான்ஸ்டர் ஆயிட்டான். அவன் ஒரு ஹியூமன் தான். ஒரு ஹியூமன் கிட்ட எப்படி இவ்வளவு பவர் அப்படின்றதே வந்து நமக்கு ஒரு பெரிய விஷயம் தான். ஆனா இப்போ நம்ம வந்து அவனை ஹியூமன் மாதிரி பார்க்கறத விட்டுட்டு இப்போ நம்ம வந்து அவனை மான்ஸ்டர் மாதிரி பார்த்தா மட்டும் தான் நம்ம இதனால வந்து ஒரு தீர்வு எடுக்க முடியும் இந்த கேஸ்ல. சோ இந்த மனித இனத்துக்கு ஒரு ஹெல்ப் தேவை அப்படின்னு சொன்னானே உடனே உள்ள ஒருத்தர் ஓடி வராரு. சோ அவர் பார்த்தா நல்லா பணக்கார மாதிரி தான் இருக்காரு. அவருடனே உள்ள வந்து என் பையன் கடத்தப்பட்டு 4 மணி நேரம் ஆகுது, நீ ஏன் உன்ன வந்து எந்த கேஸுமே எடுக்கல, ஏன் இன்னும் நீங்க போய் சண்டை போடாம வந்து இங்கே ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கீங்க அப்படின்னு கேட்க அந்த இடத்துல ஒருத்தர் நாங்க உன் பையனை காப்பாத்துறோம், நான் தான் ரெஸ்கியூ ஆபரேஷன் கமாண்ட் பண்ற செய்யுங்கள், சோ நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல அந்த ரெஸ்கியூ ஆபரேஷனுக்கு ஆட்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. சோ அப்படியே யார் அப்படின்னு பார்த்தா அதுல டட்சுமாக்கியும் அவங்க கூட 2 பேரும் இருக்காங்கப்பா. டட்சுமாக்கியும் என்ன ஆபரேஷன் அப்படின்னு கேட்க அவங்களுமே விளக்குறாங்க, இது மாதிரி வந்து ஒரு சைல்டு வந்து காணாம போயிட்டான், சோ அவனை தான் வந்து காப்பாற்ற போறோம் அப்படின்னு சொன்னோன்னே டட்சுமாக்கியும் சரி ஓகே அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்க சோ நாங்களுமே வந்து உலக தேடி தான் இருக்கிறோம், பட் வந்து அவங்க எங்க இருக்காங்க தெரிய மாட்டேது, பட் வந்து அவங்க வந்து இசட் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்ல தான் இருக்காங்க. சோ லைக் ஸ்டேட் கிடையாது, அந்த இசட் மாதிரி ஒரு டிவிஷன்ல தான் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம டட்சுமாக்கியும் எதுக்கு நம்ம வந்து இசட் டிவிஷனை தேடிக்கிட்டு நான் விஷம் போயிட்டு இசட் டிவிஷனை அழிச்சிட்டோமா, அழிச்சிட்டு அவன் கண்டுபிடிச்சனால அப்படின்னு வந்து காமெடி பண்ண அந்த செக்கிங்கள் உடனே உள்ள வந்து நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க வந்து திங்க வந்து பவரே இல்லாமலாம் கிடையாது, அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க, ஸோ நீங்க கொஞ்சம் உஷாரா இருங்க அப்படின்னு சொன்னோன்னே டட்சுமாகி உடனே ஒரு மாதிரி வெறுப்பாயிடுச்சு. நீங்க என்ன எனக்கே வாரிங் தெரியுங்களா, என்னை பார்த்து ஏகப்பட்ட வந்து மான்ஸ்டர்லாம் பயப்படுது, நீங்க என்ன வந்து இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே செக்கிங்கள் உடனே இதே மாதிரி தான் நான் சொல்றது கேட்காம நேத்து ஒருத்தன் தன்னன் தனியா போனா, பட் அந்த நைட் வந்து இது ஒரு தோத்தே கிடையாது, இது வரையும் வந்து அவனை தோக்கடிச்சதே கிடையாது. சோ அந்த ஒரு கான்ஃபிடென்ட்ல வந்து சோலோவா சண்டை செய்ய போனா, ஆனா என்னைக்கும் தோக்காத அவன் நேத்து தோற்கடிக்கப்பட்டான் அவனுங்களால. சோ நீங்க உஷாரா தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னோனே டட்சுமாக்கியும் அவன் சொல்றதை கேட்டுக்கிட்டு அப்படியே வந்து அவன் சொல்றதெல்லாம் கவனிச்சுட்டு இருக்கா. சோ அப்படியே செக்கிங்களும் நீங்க போகும்போது வந்து உங்க கூடயோ இல்ல வந்து உங்களுக்கு பேக்கப் ஃபோர்ஸ் மாதிரி வந்து அதர் ஹீரோஸ் ஸ்டைல் போடுவாங்க. சோ எனிவே அதர் ஹீரோஸும் வந்து இந்த விஷயத்துல ரெடி ஆயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து செக்கிங்கள் சொல்றாரு. சோ அப்படியே சாமரை குரூப் காட்டுறானுங்க, நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் காட்டுறானுங்க. சோ அப்பவே தெரிஞ்சு போச்சு இந்த எபிசோட் ஏதோ நல்லா தான் போகுது அப்படின்னு, பிகாஸ் நியூ கேரக்டர்ஸ் எல்லாம் பார்க்கறோம்ல. சோ அதனால சோ அப்படியே ஒருத்தன் வந்து அந்த வில்லன்கள் எங்க இருக்கானுங்க மான்ஸ்டர்ல எங்க இருக்கானுங்க அப்படி சொல்லிட்டு தேடி தான் தெரியுமா அவனை காட்டுறானுங்க. அவனை சுத்தி ஆட்கள் இருந்ததுனால அவன் உடனே வந்து அவங்கள பார்த்து நீங்க வந்து நம்ம முறைச்சினே இருந்தீங்க அப்படின்னா அந்த மான்ஸ்டர் எங்க இருக்காங்க கௌரவ் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்னால தேட முடியாது, சோ நீங்க வெளில போங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க எல்லாம் வெளில போயிடுறாங்க. அவங்க வெளில போனோடனே தலைவன் உடனே ஏதோ பட்டன் அழுத்தி மெட்டல் லைட் இங்க இப்ப யாரும் இல்ல தயவு செஞ்சு ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த பக்கம் இருந்து ஒரு வாய்ஸ் வருது என்ன அப்படின்ற மாதிரி. உடனே சர்ச் பண்றவனும் அவனுக்கு எங்க இருக்காங்க சொல்லுங்க, அந்த வில்லனுங்க மான்ஸ்டர் எல்லாம் எங்க தான் இருக்கிறானுங்க கருணா எங்க தான் இருக்கா உங்களுக்கு தெரியும் அப்படின்றது எனக்கு தெரியும், நீங்க இன்னும் அமைதியா இருக்கீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் அந்த ஆஸ்டேஜ் செத்துருவான், அந்த ஆஸ்டேஜை சாவ விட போறீங்களா அப்படின்னு கேட்டோன்னே மெட்டல் கிளைட்டும் அங்க போனா ஆஸ்டேஜ் மட்டும் சாவ மாட்டான்பா நீங்களும் தான் சாவீங்க. உடனே சர்ச் பண்றோம் நீங்க என்னதான் சொல்ல வர அப்படின்னு கேட்க மெட்டல் கிளைட்டும் என்ன ரோபோட் பக்கம் எப்படி உடஞ்சுன்னு தெரியல, ஏதோ ஒரே ஒரு ஸ்ட்ரைக் மாதிரி தான் இருந்துச்சு, ஆனா அவனுக்கு பண்ண ஒரே ஸ்ட்ரைக்லயே நான் தோத்துட்டேன், நம்மோட ஒப்பிடும் போது அவனோட மேஜிக்கல் ட்ரிக்ஸ்ல இருந்து அவங்களோட பவர் எல்லாம் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு, நம்ம அவங்கள தோக்கடிக்கணும் அப்படின்றது கனவுல கூட நடக்காது, அவனுங்க நம்மளை விட ரொம்ப பல மடங்கு சக்தியா இருக்கானுங்க, நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது ஒன்னே ஒன்று மட்டும் தான், நீ எப்பயுமே சுற்று வட்டாரத்தை கவனிச்சுக்கினே இரு, நீ பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு மெட்டல் லைட் அப்படியே போனை கட் பண்றாரு. அப்படியே அந்த சர்ச் பண்றவனும் அடா அப்படின்ற மாதிரி நம்மளால உட்காந்துறான். அப்படியே சீன் இப்ப அடுத்து போங்க காட்டுறானுங்க. அந்த பணக்கார மாதிரி ஒருத்த வந்து சன்ன காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா தெரியுமா, அவன் ஒரு 7 பேர் ரெடி பண்ணி அந்த 7 பேருக்கும் ட்ரெஸ்ஸையும் ரெடி பண்ணி இந்த ட்ரெஸ்ல எல்லாம் ஏகப்பட்ட சூட்டபிளான வந்து திங்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு, இந்த ட்ரெஸ்ல ஏகப்பட்ட கேஜெட்ஸுமே இருக்கு, நீங்க எல்லாம் போயிட்டு எப்படியாச்சும் வந்து சன்னை காப்பாத்திடுங்க, நீங்க மட்டும் என் பையனை காப்பாத்திட்டீங்க நான் வந்து உங்களுக்கு எவ்வளவு கேட்கல அவ்வளவு வந்து உங்களுக்கு பே பண்றேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்ல அந்த 7 பேரும் அப்படியே சண்டை போட ஒரு பக்கம் கிளம்ப இன்னொரு பக்கம் ஒரு புதுசா ஒரு கேரக்டர் காட்டுறானுங்க. அந்த கேரக்டர் அப்படியே பில்டிங் முடி நின்னுங்கன்னு இந்த பில்டிங் சின்ன பில்டிங் தான் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படியே எபிசோடு 10 நிமிஷம் அதுக்கு அப்புறம் வந்து நம்ம ஹீரோவான சைட்டாமாவான கதாநாயகனை காட்டுறானுங்க. பட் வந்து நம்ம சைட்டாமா பார்க்க பிலிசார்ட் வந்திருக்கா. அப்படியே பிலிசார்ட்
தங்கச்சி பத்தியே வந்து அவர் மட்டும் ஒரு பவர்ஃபுல்லா இருக்கிறா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு வந்துனே இருக்கா. சோ அப்படி நினைச்சுக்கிட்டே வந்து சைட்டாமாவோட கதவு தட்டுறா. கதவு திறந்தனே பார்த்தா உள்ள வந்து வேற ஒரு ஆள் வராரு. பிலிஜார்டோ இவனடா பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு கதவு உள்ள வந்து பார்த்தா தெரியுது இருக்கிற எல்லா ஹீரோஸும் உள்ளதான் இருக்கிறாங்க அப்படின்னு. லைக் வந்து நம்ம சைட்டாமா ஃப்ரெண்ட்ஸ் மட்டும். சோ தாத்தாவோட பிலிஜார்ட் வந்திருக்காடா, உன பக்கம் திரும்பி வந்திருக்காடா அப்படின்னு சொல்ல சைட்டாமாவும் நீ போடு மச்சான், அவன் அடி மச்சான், அவன் விடாதரா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சைட்டாமா உட்காந்து எல்லாருக்கிட்டும் கேம் விளையாடினுக்கிறான். அப்படியே பிலிஜார்ட் முடிச்சு பார்த்துட்டு இருக்க கேம் இவங்க வந்து 2 பேரும் 3 பேரும் சேர்ந்து கேம் விளையாடினே இருக்கானுங்க. அவன் அட்ரா இவனை போடுறா அப்படின்னு சொல்லினே இருக்க பெலிஜாருக்கு அப்படியே வந்து அப்படி காண்டாகுது. ஒரு கட்டத்துக்கு மேலே கேம் முடிஞ்சிருது. சைட்டாமா அப்படியே போனை வச்சுட்டு சரி சொல்லு எதுக்கு வந்த அப்படின்னு கேட்டோன்னே பெலிஜார்ட் வந்து காண்டாகி உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்குதா இல்லையா, நம்ம நாட்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா தெரியாதா, நம்மளோட குரூப்பே வந்து இப்போ வந்து சீரியஸான இடத்துல இருக்கு, நம்ம அசோசியேஷனே வந்து இப்போ சீரியஸான இடத்துல இருக்கு, நீங்க என்னடா கேம் விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க சைட்டாமா பார்த்துக்கிட்டு சரி சொல்லு நீ வந்த விஷயத்த சொல்லு அப்படின்னோடனே உடனே பிலிஜார்ட் உடனே காண்டாயிட்டு ஏன்டா நீ எப்பயுமே இதே மாதிரி தான் இருப்பியா, எப்பயுமே காமா தான் இருப்பியாடா, ஏன்டா அப்படி எல்லாம் பண்ணினுக்கிறேன், நான் என்ன சீரியஸா பேசினுக்கிறேன், நீ என்னடா பத்துனுக்கிற அப்படின்னு சொன்னோடனே பக்கத்துல இருந்த ஆளுங்களும் எப்பா அந்த பொண்ணு பேசும்போது ஏதோ சீரியஸா பேசுற மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் காது குத்தான் கேட்போமே அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றாங்க. உடனே பிலிஜார்டும் ஆமா நீங்க ஏன் வந்து இப்படி பத்துனுக்கிறீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோடனே அவங்க எல்லாருமே இல்ல நாங்கெல்லாம் வந்து ட்ரைனிங் மாதிரி சொல்லி சண்டை போட்டோம், அந்த சண்டையில வந்த விளைவு தான் இது எல்லாமே. சோ அதனாலதான் ஜினோஸ் முகத்துல காயம், அவனோட வந்து மெக்கானிக் பார்ட்ல பிரச்சனை, சில்லர் ஃபேங்கோ அதனாலதான் சுத்த காட்டு பத்துனுக்கிறாரு, எல்லாருக்கும் இங்க அடிபட்டு இருக்குது. எக்ஸ்பர்ட் சைட்டாமா அப்படின்னு சொன்னோடனே பெலிஜார்டும் சைட்டாமாட தான் இருக்கானா, ஒரு பிஏங்கிற கொண்டு போயிட்டு அந்த மான்சர் கிட்ட வந்து டஃப் கொடுக்க முடியுமா முடியாதா, இவனு கூட்டிட்டு போனா தலை விதியை மாத்துவானா இல்ல தலை எழுத்தியே முடிச்சிருவானா அப்படின்ற மாதிரி பெலிஜார்ட் பேசிட்டு இருக்க. சில்லர் ஃபேங்கோ நீ சொல்றத பார்த்தா அது பெரிய பெரிய விஷயமா தான் இருக்கு, கரோ மட்டும் அவங்க கூட சேர்ந்துட்டான் அப்படின்னா கன்ஃபார்மா அந்த மான்சர்கள் எல்லாமே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா ஆயிடுவாங்க. சோ கன்ஃபார்மா வந்து அது ஒரு பெரிய விஷயமா ஒரு பெரிய கஷ்டமா தான் இருக்கும் நம்மளுக்கு எல்லாருக்குமே அப்படின்ற மாதிரி சில்வர் ஃபேங் சொல்றாரு. அப்படி அங்க இருந்த இன்னொரு ஆளுமே முன்னாடி கரோ இருந்தான், அப்போ வந்து நம்ம எளிமையா இருந்தோம், நம்ம அப்படி தோக்கடிச்சிட்டோம், ஆனா இப்போ அவன் திரும்பி வரான் அப்படின்னா அவனை தோக்கடிக்க முடியுமானே தெரியலையே. சோ அப்பன்றவன் நான் பேச உடனே சைட்டாமா அவன் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லல. உடனே ஜீனோஸும் யோ நீ எங்கேயா போற, அவன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கானே அப்படின்னு கேட்க சைட்டாமாவும் ஜீனோஸ் இவ்வளவு நாள் பக்கத்துல இருக்கிற நீயே கேக்குறியடா, நான் அவனை பார்த்தேன் அப்படின்னா ஒரே பஞ்சனுக்கு பஞ்சு விட்டுறேன், அவன் வந்து மட்டையாக்கிட்ட திரும்பி வரணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சைட்டாமா சொல்லிட்டு கதவு தாப்பால் போட்டு கிளம்புறான். சோ அப்படியே சைட்டாமா கிளம்ப அடுத்த சீன் அப்படியே கருவை காட்டுறானுங்க. கரு உடம்புல அப்படியே பேண்டேஜ் எல்லாம் கட்டிக்கிட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கான். சோ அப்படியே ஏஞ்சிட்டு இப்போ நான் எங்க இருக்கிறேன், நான் வந்து வீடு இருக்கேனா இல்லையா, அந்த கடைசி போயிட்டு என்ன தான் ஆச்சு அப்படின்னு கேட்க லைட்ல அப்படியே வந்து ஒரு லெட்டர் மாதிரி எழுதி இருக்கு, அதை எடுத்து அவன் படிக்கிறான். அந்த லெட்டர்ல உடனே நாங்க தான் மான்சர் அசோசியேஷன், நாங்க தான் வந்து உங்களை காப்பாற்றணும், இப்போ நீங்க உயிரோட இருக்கீங்கன்னா அதுக்கெல்லாம் நாங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பிளா பிளா பிளான்னு எழுதி வச்சிருக்கானுங்க. சோ அதெல்லாம் படிச்சுட்டு அட போங்கடா அப்படின்ற மாதிரி வந்து எழுதின பேப்பரையே அப்படி நசுக்கிட்டு இப்போ எனக்கு பசிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லல, அங்கிருந்து ட்ரெஸ் எடுத்து கரு போட்டுக்கிட்டு அப்படியே வந்து அங்க நடந்து போறான். சோ அப்படியே நடந்து போயிட்டு இருக்கு. அப்படியே ஒரு சத்தம் எனக்கு காப்பாத்துங்க கருணை காட்டுங்க அப்படின்னு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கரு எட்டி பார்க்க அந்த பணக்காரன் என் பையனை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு 7 பேர் அமுச்சு விட்டான் தெரியுமா, அந்த 7 பேர் இங்க வந்து மாட்டினாங்க போல. அந்த 7 பேரும் அந்த மான்ஸ்டர் கிட்ட கருணை காட்டுங்க என்ன எப்படியாச்சும் வந்து விட்டுடுங்க, நாங்க இங்க திரும்பி வரவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை பார்த்து இவன் தான் பிரச்சனையே அப்படின்ற மாதிரி காண்ட அப்படின்னு சொல்றானுங்க. அது யாரு அப்படின்னு பார்த்தா டிமான் மிஷின் அப்படின்ற மாதிரி ஒரு ரோபோட் மாதிரி ஒருத்தன் இருக்கிறான். உடனே ஒத்தக்க நான் இருக்கணும், உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிமான் மிஷினை பார்த்து கேட்க அந்த டிமான் மிஷினும் என் பேர் டிமான் மிஷின் அப்படின்னு சொல்ல ஒத்தக்க உன் பேர் டிமான் மிஷினா, உன்னை உருவாக்கணும் நான் பார்த்தே ஆகணும்பா அப்படின்னு சொல்லிட்டு கரோ என்ன பண்ற ஏஞ்சி வெளில வாடா அப்படின்ற மாதிரி சொல்றான் அந்த ஒத்தக்க மான்சரு. கரோ எப்படி அவன் கண்டுபிடிச்சான், சரி ஓகே வெளில போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கரோ அப்படியே வெளில போக அந்த இடத்துல ஒரு பொண்ணு ஒருத்தி இறங்குறா. அவ ஒன்னு இறங்கிட்டு இந்த 7 பேரை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சாட்டியால அப்படியே அந்த 7 பேர் ஒரு அடி அடிக்க அந்த 7 பேரும் அப்படியே வந்து மாதிரி வெறி பிடிச்சவங்களா ஆயிடுறாங்க. சோ அப்படியே கரோ உள்ள வர ஸ்டேடியத்தில் இருந்த மான்சர் எல்லாம் அப்படியே வந்து கரோ பார்த்து அவன் ஹியூமனா அவன் இங்க பண்றான், ஒரு மனுஷங்க என்ன பண்றான் அப்படின்ற மாதிரி கருத்தின்னு இருக்க அந்த ஒத்தக்கர மான்சர் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, எல்லாரும் அமைதியா இருங்க, நான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு அந்த ஒத்தக்கர மான்சர் சொல்ல கருவும் அப்படியே வந்து பின்னாடி திரும்புறான். அப்படியே திரும்பி ஒரு மாதிரி வீடா பார்க்கும்போது கரெக்டா வந்து ஒத்தகன் காரக்காரன் நீங்க தான் இதுக்கப்புறம் ட்ரூ லீடரா இருக்க போறீங்க, நீங்க ஒரு லான் உல்ஃப், நீங்க வந்து ஒரு இம்மார்டல் எஸ்ராங்க் ஹீரோஸ் அலற விட்டுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து எப்படி சொல்றது பில்டப் எல்லாம் கொடுத்துங்கிறான் அந்த ஒத்தகன்காரன். ஆனா இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சாலுமே வந்து என்னோட தலைவருக்கு தெரியாது, அவர் தான் லார் குரோச்சி அவர் கண்டிஷனை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்ல அப்படின்னு குரோச்சி பேசுறான். அவன் உடனே நீ யாரு என்னன்னா எனக்கு தெரியாது, ஆனா ஹீரோவோட தலையில நீ கொண்டு வா சோ அப்படின்னு லார்ட் குரோச்சி சொல்ல சேவல் மாதிரி தலை வச்சிருக்கான். அவன் உடனே கரோவை ஏத்தி உடனே அப்படின்னு சொல்லிட்டு சில்வர் ஃபேங்க அவன் ஃப்ரெண்டும் உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்மளோட கரோகளிட காண்டாகுது. இப்ப நேர்ல வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு கரோ அப்படியே அங்க இருந்து வெளில அப்படியே நடந்து வர ட்ரெயிலர்ல 2 பேர் காமிச்சிருவாங்க தெரியுமா, அவங்க 2 பேரும் இப்ப அப்படியே காட்டுறாங்க. ஒத்தகன்காரன் அவங்க 2 பேர் கிட்ட போயிட்டு கரோ இப்ப சரியான காண்டல வெளில போயிருக்கான், அவங்க கூட நீங்களும் இப்ப அவனை பின்தொடருங்க அப்படின்னு சொல்ல கரெக்டா அந்த எபிசோட இப்படியே முடிக்கிறானுங்க.
ஸோ எபிசோட் 1 இப்படி தான் முடிச்சானுங்க. எபிசோட் 2 எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் கன்ஃபார்மாக பார்ப்போம். ஸோ சேம் டைமில் எபிசோட் 2னா யாருக்கு வேணும், யார் பார்க்க ஆசைப்படுறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஸோ அப்போ தான் நானுமே சரி பேருக்கு ஆசைப்படுறீங்க போல அப்படின்றத நானும் வந்து நீ வீடியோ கொஞ்சம் சீக்கிரம் போடுவேன். ஓகேவா? ஸோ சொல்றது நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அப்போ நான் உடகேர்ஸ் கதையை முடிக்கலாமா?